எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாக்லேட் பன் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலக்கணும். வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வந்திருக்கு இல்லையா? அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கால் கப் ஜீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் ஒரு ஸ்பூன், ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதோட நான் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். மாவு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறிடுச்சு. மாவை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ எடுத்தால் போதும். எண்ணெய் தொட்டு இந்த சைஸ்க்கு உருட்டிக்கிட்டால் போதும். இதே மாதிரி மீத மாவு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டியாச்சு. சாக்லேட் பண்ணிக்க நான் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டியாக உடைச்சி போட்டுக்கலாம். மாவு உருண்டையை இப்படி சின்னமாக தட்டிக்கணும். தட்டிட்டு நம்ம சாக்லேட்டை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவு உருண்டையிலையும் சாக்லேட் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணதை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்ததுனால பாருங்கள் நல்லா உப்பி வருது. நம்மளோட சாக்லேட் பன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ சாக்லேட் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ள இருக்க எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.